ஹாய் கைஸ், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. அதுக்காக நான் இந்த யூடியூப் சேனலை விட்டுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஸோ வாங்க போகலாம். இது எந்த வீடியோ எதுக்காக இப்போ நான் வந்து உழம்பி கொண்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கொரியால ஹிப்ஹாப் அண்ட் ட்ராமா இது பத்தி நல்லா தெரியும். ஆனா கொரியா கல்ச்சர்ல கொண்டாடப்படுற அவங்களோட முக்கியமான விழாக்கள் பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுல ஒரு விழா பத்தி தான் இன்றைக்கு நாங்க சொல்ல போறோம். ஸோ மறக்காம ஃபுல்லா வீடியோ பாருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க நினைக்கலாம் அது என்ன திருவிழாண்டு, அதான் சுசாக். சுசாக் திருவிழாவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுசாக் என்பது கொரியால வந்து ஒரு அறுவடை திருவிழா. இப்ப நம்ம ஊர்ல எப்படி பொங்கலோ எவ்வளவு பொங்கல் முக்கியமா இருக்கோ அது மாதிரி கொரியால சுசாக் அவ்வளவு முக்கியம். இந்த விழாவின் வரலாறு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கியதாக கூறப்பட்டுகிறது. அதாவது பழைய சில்லா கிங்டம் காலத்தில் ஒரு நெசவு போட்டி நடந்ததாக ஒரு கதை உள்ளது. ஒரு மாதம் போட்டி நடந்த பிறகு வெற்றி பெற்றவர்களை கொண்டாடிய நிகழ்வே பின்னர் சுசாக்காக வளர்ந்தது என நம்பப்படுகின்றது. ஆனால் காலம் மாறினாலும் இந்த விழாவின் உண்மையான அர்த்தம் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் மாறவில்லை. அது என்ன தெரியுமா? அதான் நன்றி. இந்த விழால அவங்க இயற்கைக்கு நன்றி சொல்லுவாங்க, அறுவடைக்கு நன்றி சொல்லுவாங்க, முன்னோருக்கு நன்றி சொல்லுவாங்க, குடும்பத்துக்கு நன்றி சொல்லுவாங்க. அதனாலதான் சுசாக் வந்தாலே கொரியா முழுவதும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. ரயில் நிலையங்களையும் பேருந்து சாலைகளையும் எங்க பார்த்தாலும் அந்த டைம்ல அந்த குறிப்பிட்ட 3 நாள் நடக்கும். அந்த 3 நாள்ல வந்து அவ்வளவு ஆக்கலாதான் இருப்பாங்களாம். ஏன் தெரியுமா? பல மாதங்களாக சந்திக்காம இருக்கிற குடும்பங்களை ஒன்றாக கூட்டுவதற்காக, அதாவது இந்த விழாலதான் குடும்பங்கள் ஒன்றா இருந்து செலிப்ரேட் பண்ற விழான்னு கருதப்படுகிறது. காலை எழுந்ததுமாம் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க சார்ஜே என்ற முன்னோர் வழிபாட்டை செய்வார்கள். காலை எழுந்ததும் தங்கள் முன்னோர்களை நினைத்து மரியாதை செலுத்துவாங்க. அதுக்கு பிறகு குடும்பம் முழுவதும் ஒன்றாக அமர்ந்து விருந்து சாப்பிடுவார்கள். ஆனா நண்பர்களே, ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயமும் இதுல இருக்கு. சுசாக் ஒவ்வொரு வருடமும் ஒரே டேட்ல வராதாம். ஏன்னா இது லூனர் கேலண்டர் அடிப்படையில கொண்டாடப்படும் விழா. அதனால வருடத்துக்கு வருடம் டேட் மாறும்னு சொல்றாங்க. பொதுவாக சுசாக் 3 நாள் விடுமுறை இருக்கும். முக்கிய நாளுக்கு முன்னாடி ஒரு நாளாம், அப்புறம் சுசாக் நாள், அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு நாள். இந்த நாட்கள்ல கொரியா முழுவதும் குடும்பத்தினர் ஒன்றாக கூடியிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி இப்ப உதாரணமாக இந்த வருஷம் வந்து 2026 சுசாக் செப்டம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதுக்கு பிறகு செப்டம்பர் 24 முதல் 26 வரை விடுமுறை இருக்குமாம் அங்க கொரியால. இந்த நேரத்தில் சாலைகள், ரயில்கள், பேருந்துகள் எல்லா குடும்பத்தினரை சந்திக்க மக்கள் செல்வாங்களா, அதனால கூட்டமா இருக்குமா. இவ்வளவு முக்கியமான விழால சாப்பாட்டு இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்குண்டே ஸ்பெசிபிக்கா ஒரு சாப்பாடு இருக்குதான். அது என்ன உணவுண்டா சங்பியோன். அரை சந்திர வடிவத்தில் இருக்கும் இந்த அரிசி கேக் சுசாக்கின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சங்பியோன் தயாரிப்பது ஒரு அழகான பாரம்பரியமாக அங்கு கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பலர் பாரம்பரியமான ஹேங்புக் உடைய அணிவார்கள். இந்த உடையில் குடும்ப புகைப்படங்கள் எடுப்பார்கள். மாலை நேரத்தில் பாரம்பரிய விளையாட்டுகள், நாட்டுப்புற நடனங்கள், பாடல்கள் என கொண்டாட்டம் இன்னும் கலகலப்பாக மாறும். குறிப்பாக கங்கங் சுலே என்ற பாரம்பரிய நடனம் மிகவும் பிரபலமானது. முழு நிலவின் கீழ் மக்கள் கைகோர்த்து வட்டமாக நின்று பாடியும் ஆடியும் கொண்டாடுவார்கள். இந்த காட்சி பார்க்கவே மிகவும் அழகாக இருக்கும். அதனால்தான் சுசாக் என்பது ஒரு சாதாரண விடுமுறை நாள் இல்லை. அது குடும்பம், அன்பு, மரியாதை, நன்றி உணர்வு ஆகியவற்றை கொண்டாடும் ஒரு நாள். ஹிப்ஹாப் மற்றும் கேராமாவின் பின்னால் இருக்கும் உண்மையான கொரியா கலாச்சாரத்தை அறிய வேண்டும் என்றால் சுசாக் பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்ற நண்பர்களே, கொரியாவின் மிக அழகான பாரம்பரிய திருவிழாவான சுசாக் பற்றிய இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த vlog மீண்டும் சந்திப்போம்.